நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் முக்கியமா இருக்கிற அந்த சூரியன் ஒரு கணத்துல வெடிச்சுன்னா என்ன ஆகும்? கற்பனை தாங்க. ஆனா இதயம் பதற வைக்கிற மாதிரியான விஷயங்க, நடக்காத விஷயம் தாங்க. ஆனா அது நடந்ததுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த வாட் இஃப் வீடியோவோட வேலையங்க. வாங்க நம்ம வாட் இஃப் சீரிஸ் கூட போலாம். வாட் இஃப் அவர் சன் எக்ஸ்ப்ளோட்ஸ்? நம்ம சூரியன் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? நம்ம சூரியன் வெடிக்குமா? முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேங்க. நம்மளோட நட்சத்திரமான சூரியன் வெடிக்கிற டைப் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரம் வெடிக்கணும்னா அது வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கணுங்க. ஒண்ணு ரெட் ஜெயண்ட் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஒயிட் ஜெயண்ட் மாதிரி இருக்கணுங்க. ஆனா நம்ம நட்சத்திரமான சூரியனோ ஒரு ஆவரேஜ் சைஸான நட்சத்திரம் தாங்க. அதனால நம்ம சூரியன் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வளரத்தாங்க செய்யும், இப்போதைக்கு வெடிக்காதுங்க. ஆனா நம்ம பிசிக்ஸ் லாவ எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கறத பாக்குறத வாட் இஃப் வீடியோவோட நோக்கமேங்க. அதனால சூரியன் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 8 minutes of silence. சூரியன் வந்து இந்த நொடி வெடிக்குதுன்னு வைங்களேன், நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம பாட்டு ஜாலியா நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சூரியன்ல இருந்து வெளிப்படுற ஒளி வந்து பூமிக்கு ரீச் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் ஆகுங்க. அதனால என்னன்னா, சூரியன் வெடிச்சதுன்னா 8 நிமிஷத்துக்கு நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா தான் இருக்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க ஒரு பயங்கரமான கும்மி இருட்டு உருவாகுங்க. அந்த இருட்டு பாத்தீங்கன்னா இரவு மாதிரி இருக்காதுங்க, அதை விட மோசமான இருட்டா இருக்குங்க. நம்ம வானத்துல பார்த்தோம்னா வெறும் நட்சத்திரங்கள் மட்டும்தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கிளியர் ஸ்கையை நம்ம பார்க்க முடியுங்க. ஆனா இது முடிவு கிடையாதுங்க, இதுதான் ஆரம்பம். சன் பிளாஸ்ட் வேவ். சூரியன் வெடிச்சதுக்கு அப்புறம் கும் இருட்டாகுங்க. ஆனா அதுக்கப்புறம் வர்றது தாங்க ஒரு பிளாஸ்ட் வேவ். அதாவது சூரிய வெடிச்சதுக்கான அதிர்வு அலைகள்லாம் தெரிச்சுக்கிட்டு வருங்க. இந்த அதிர்வு அலையில வெறும் ஃபோர்ஸ் மட்டும் இருக்காதுங்க, கதிர்வீச்சுகளும் கலந்து இருக்குங்க. வெப்ப காற்று வேற லெவல்ல இருக்குங்க. இதனால வந்து நம்மளோட மெர்க்குரி வீனஸ் எல்லாம் பொசுங்கியே போயிருங்க. பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவோ போராடுங்க இந்த அதிர்ச்சி அலைகளை தடுக்கிறதுக்கு. ஆனாலும் நம்மளோட அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட 80% அழிஞ்சு போயிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கார்டன்ல இருக்கிற செடிகள் மட்டும் பொசுங்கி போகாதுங்க, பல உயிர்கள்லாம் இந்த அதிர்ச்சி அலைகள்ல பொசுங்கி போயிருங்க. மனுஷங்க, மிருகங்கள், செடி கொடி எல்லாமே பொசுங்கி போயிருங்க. ஒரு 80% ஆஃப் எர்த் எரிய ஆரம்பிச்சிருங்க. உயிர் வாழ்ற வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிருங்க. எர்த் சேஞ்சஸ் இட்ஸ் பாத். நம்மளோட பூமியை அதோட பாதையை மாற்ற ஆரம்பிச்சிருங்க. இது நாள் வரைக்கும் நம்ம பூமியோட நோக்கமே நம்ம சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும்தாங்க. ஆனா சூரியன் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பூமிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இந்த யூனிவர்ஸை சுத்தி பார்க்கறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருங்க நம்ம பூமி. இதனால என்ன ஆகும்னா, ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பூமி பயங்கரமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்களா நம்ம பூமியோட டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸோட குறைவா வர ஆரம்பிச்சிருங்க. இதனால நம்ம பூமி என்ன ஆகுன்னா ஒரு பனிக்கட்டி கிரகமா மாற ஆரம்பிச்சிருங்க. இதன் காரணமா நம்ம பூமியில எந்த ஒரு உயிரும் வாழ்றதுக்கு முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுங்க. லைஃப் எக்ஸிஸ்ட்ஸ். நம்ம பூமி பனிக்கட்டி ஆனதுக்கு அப்புறம் உயிர்கள்லாம் இருக்குமான்னு ஒரு கேள்வி வருங்க. ஆனா உயிர்கள் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு தாங்க சொல்றாங்க. ஏன்னா சில வகையான உயிரினங்கள்லாம் ஆழ்கடல்ல பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாரெல்லாம் வாழ்ற உயிரினங்கள்லாம் இப்ப கூட பூமியில இருக்குங்க. அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம பனிக்கட்டி பூமியில் இன்னும் உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த டார்டிகிரேட்ஸ் போன்ற சில நுண்ணுயிர்கள், இன்னும் பல கடினமான சூழ்நிலையில சர்வைவ் பண்ற உயிரினங்கள்லாம் இருக்குங்க. அந்த உயிரினங்கள்லாம் நம்மளோட பூமியில உயிரோடையே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப மனுஷனோட நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்விக்கான பதில் ஒண்ணுதாங்க, மனுஷன் அந்த பூமியில இருக்கவே முடியாதுங்க. ஒண்ணு நம்ம ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஷிப் பில்ட் பண்ணி அங்க தங்கலாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சோலார் சிஸ்டத்துக்கு உடனடியே ஒரு வருஷத்துல எஸ்கேப் ஆகணுங்க. இந்த நோவா ஆர்க்ல வர்ற மாதிரி ரெண்டு மனுஷ இனத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஸ்பேஸ்ல அனுப்பி விட்டுருணுங்க. அப்படி அனுப்புனா மட்டும்தான் மனித இனத்தை காப்பாற்ற முடியுங்க. முழு மனிதர்களை காப்பாத்துறதுக்கு முடியவே முடியாதுங்க. கன்க்ளூஷன், ஒருவேளை நம்ம சூரியன் வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்த்தோம். 8 நிமிஷம் சைலண்ட், கும்மி இருட்டு, அதிர்ச்சி அலைகள், பனிக்கட்டி பூமி, உயிர்கள்லாம் நசுக்கப்படுறது, இதெல்லாம் நடக்கும்னா நம்ம நம்புறோங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சூரியன் இப்போதைக்கு வெடிக்கிற எண்ணத்துல இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி நிலைமை வரணும்னா இன்னும் ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள் கழிச்சு தாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அதனால இப்ப நமக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. ஆனா நம்ம வந்து அற்புதமான இந்த பூமியை, பசுமை பூவை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அதை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம அன்றாட யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரேரான பிளானட்டுங்க நம்ம பூமி. அதுல இருக்கிற மனுஷங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளே அந்த பூமியை நம்ம அழிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அதை தடுக்கிற வேலையும் நம்மளோட தாங்க. நம்ம எல்லாரும் உடனடியே நம்மளோட அன்றாட வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்ம பூமியோட அழிவை தடுக்கலாங்க. அதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் தவிர்க்கணுங்க. இந்த மாதிரி மஞ்ச பைகள் எல்லாத்தையும் கடை வீதிகளுக்கு போகும்போது எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சின்ன மாற்றங்கள்ல நம்ம பண்ணாலே நம்ம பூமியை காப்பாத்திடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வாட் இஃப் வீடியோக்களுக்கு நம்ம பிரைட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.